ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்கிய ஒருத்தர் இன்னைக்கு 50,000 கோடிக்கு அதிபதியா? இது ஏதோ சினிமா கதை இல்லைங்க. 2025ல இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச சத்யநாராயண் நுவாலின் நிஜ வாழ்க்கை. ராஜஸ்தான்ல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த நுவால். 10வது கூட தாண்டல, ஆனா பிசினஸ் பண்ணணும்னு வெறி. கையில காசு இல்லாம ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கி இருக்காரு. ஆனா விடாமுயற்சி. வெறும் 1000 ரூபாய் வாடகைக்கு ஒரு வெடிமருந்து கிடங்க எடுத்தாரு. அங்க ஆரம்பிச்சது தான் அவரோட அசுர வளர்ச்சி. இன்னைக்கு அவரோட சோலார் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் உலகத்திலேயே மிகப்பெரிய வெடிமருந்து தயாரிப்பு நிறுவனமா வளர்ந்து நிக்குது. 2025ல மட்டும் இவரோட சொத்து மதிப்பு 78% உயர்ந்து 50,000 கோடியே நெருங்கியிருக்கு. நம்ம ஊர்ல மினரல்ஸ் மைனிங் முதல் டிஃபென்ஸ் வரை இவங்க தயாரிக்கிற எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தான் மெயின். இதுல ஹைலைட் என்னன்னா, பிரைவேட் செக்டார்ல இந்திய ராணுவத்துக்கு வெடிமருந்து தயாரிக்கிற முதல் கம்பெனி இவங்க தான். 2025ல மட்டும் இவங்களுக்கு 1400 கோடிக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. 90க்கும் மேற்பட்ட நாடுகள்ல பிசினஸ். 10வது வரை படிச்ச ஒருத்தரால இதெல்லாம் முடியுமான்னு கேட்டவங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி அமைச்சிருக்காரு. இவரோட தந்தை ஒரு சாதாரண அரசு ஊழியர் தான், ஆனா இன்னைக்கு இவர் உலக பணக்காரர்கள் பட்டியல்ல மின்னிக்கிட்டு இருக்காரு. கையில காசு இல்லனாலும் கனவு பெருசா இருந்தா ஜெயிக்கலாம்னு நிரூபிச்சிருக்காரு. 2026ல இவங்களோட ரெவென்யூ 10,000 கோடியை தாண்டும்னு கணிச்சிருக்காங்க. நண்பர்களே, படிப்பு முக்கியமா இல்ல திறமை முக்கியமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்குற எல்லாரும் சாதாரணமானவங்க இல்ல.